நாமக்கல் மேற்கு மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன். நான் வந்து விருப்பு மனு கொடுத்துருந்தேன் தலைமையில். இன்னைக்கு வந்து நேர்காணல் கழகத் தலைவர் அவர்கள் நேர்காணல் எடுத்திருந்தார். ஸோ 2019 ஊரக உள்ளாட்சி தேர்தலில் இந்தியாவிலேயே ஒரு திருநங்கைக்கு இந்த இயக்கம் வாய்ப்பு வழங்கி அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைத்த இயக்கத்தில் கிட்டத்தட்ட இத்தனை ஆண்டுகள் பயணத்தில் நான் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு விருப்ப மனு கொடுத்துருந்தேன். தலைவர் சந்தித்து இன்னைக்கு நேர்காணல் எடுத்த பொழுது தலைவர் சொன்ன வார்த்தைகள் வந்து ரொம்ப நெகிழ்ச்சி அடைய வச்சுச்சு. எப்படியெல்லாம் களநிலவரம் இருக்குது, ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில் நீங்கள் விருப்ப மனு கொடுத்துருக்கிறீங்க, உங்களுடைய களநிலவரம் எப்படி இருக்குது, மக்களிடம் வந்து நம்மளுடைய அரசினுடைய திட்டங்கள் போய் சேர்ந்துருக்கா அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ நாங்கள் கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடிய எல்லா சுச்சுவேஷனும் வந்து நம்மளுடைய தலைவருக்கு வந்து எடுத்து சொன்னோம். அவரும் அதை புரிஞ்சுக்கிட்டாரு. ஸ்பெசிஃபிக்காக இந்த ஆட்சி பொறுப்பேற்றதுலேருந்து பெண்களுக்கான ஏராளமான திட்டங்கள் வந்து கொடுத்துருக்குறீங்க. அது வந்து கடனிலே இருக்கக்கூடிய கிராமப்புறங்கள் பெண்களுக்கெல்லாம் போய் சேர்ந்துருக்கு. ஏதாவது ஒரு திட்டத்தின் மூலியமாவது ஒரு வீட்டில் பயனடைஞ்சிருக்காங்கிறது எல்லாமே நாங்கள் எடுத்து பேசினோம். ரொம்ப சந்தோஷப்பட்டார். யாருக்கு வாய்ப்பு கொடுத்தாலும் நீங்கள் வெற்றி பெற செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். நிச்சயம் எங்கள் இதில் யாருக்கு கொடுத்தாலும் நாங்கள் வந்து பாடுபட்டு வெற்றி பெற வைப்போம்னு சொல்லி உறுதியளிச்சுட்டு வந்திருக்கிறோம்.